ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழன். இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரியர் இன் க்ளவுட் இன்ஜினியர். நாமளாக சொல்லணும்னா ஹவு டு பிகம் அ க்ளவுட் இன்ஜினியர்னு சொல்லலாம். ஸோ க்ளவுட் இன்ஜினியர் எப்படியா இருக்கிறதா வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு பிகம் அ க்ளவுட் இன்ஜினியர் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்துடலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் க்ளவுடில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ சிம்பிள் டேர்மாக சொல்லணும்னா அது க்ளவுடில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், க்ளவுடுங்கிறது என்னென்னா இன்டர்நெட்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஒரு சர்வர் மாதிரி போட்டு ஒரு பெரிய இடத்துல ஒருத்தவங்க வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் வந்து அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி சம்டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், சம்டைம் வந்து காசு கட்டணும். நான் ஏன் மற்றவங்களோட சர்வர் யூஸ் பண்ணி அவங்களோட சேவ் பண்ணணும், என்னோடதே சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா, ஸோ எல்லாருனாலையும் வந்து ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை நிறைய பென்ட்ரைவ்ஸோ வாங்கி நம்மளோட டேட்டாஸை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்க முடியாது. நம்ம சிஸ்டம்லேயே அப்படியே வச்சுருந்தாலும் சரி, மொபைல் அப்படியே வச்சுருந்தாலும் சரி, ஸ்பேஸ் நம்பிடும். சம்டைம் அதை டிலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ சம்டைம் இதனால் க்ராஷ் கூட ஆகலாம். க்ராஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மொத்த டேட்டாவும் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுடில் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நம்ம உள்ளே போயிட்டோம்னா, ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து சேஃபாகவே இருக்கும், நம்மளால் வச்சுருக்க முடியும். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராசஸில் தான் இந்த க்ளவுட் இன்ஜினியர் ஜாபும் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் க்ளவுட் இன்ஜினியர். ஸோ இந்த க்ளவுட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, க்ளவுட் இன்ஜினியர் ஜாப் வந்து மோஸ்ட்லி ஐடி ஃபீல்டில் மட்டும்தான் இருக்கும். மிஞ்சி போனால் வந்து சில கோர் கம்பெனிஸில் பெரிய கோர் எம்என்சி கம்பெனியில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து க்ளவுடில் போட்டு வைக்க சான்சஸ் கம்மி தான். அப்படி போட்டு வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா, அது லோக்கலில் இருக்கக்கூடிய சின்ன சர்வர்ஸில் தான் போட்டிருப்பாங்களே தவிர பெரிய சர்வீஸில் போட சான்சஸ் கம்மி தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, க்ளவுட் இன்ஜினியர் ஜாப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மொத்தம் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த ஜாபில் வந்து நம்ம அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போதுன்னு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு. அண்ட் தென் தேர்டு வந்து டிசைனிங் அண்ட் பிளானிங் ஸ்கில்ஸ் ஃபார் அப்ளிகேஷன். அது என்ன மாதிரி அப்ளிகேஷனாக க்ளவுடில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வரும். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டாக இருப்போம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் மீன்ஸ் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துப்போம். ஏதாவது ஹேக் பண்ணக்கூட சான்சஸ் இருக்கும்ல க்ளவுடில் இருக்கிற டேட்டாஸை. ஸோ அதனால் நிறையா பிஸ்னஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் தான் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க. அதான் இந்த வெப்சைட்லேயும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்ளவுடில் தானே இருக்குது, இன்டர்நெட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளவுட் இன்ஜினியர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அ ஜாப் ரோல் ஃபார் க்ளவுட் இன்ஜினியர். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் ரோல்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ என்ன ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, க்ளவுட் சாஃப்ட்வேர் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேரோ இல்லை வெப்சைட்டோ அண்ட் தென் வேறு எதுன்னு இருக்குது அப்ளிகேஷன்ஸோ வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு வச்சுக்கலாம். அதை வந்து க்ளவுடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஜாப் ரோல். அண்ட் தென் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வெப்சைட்டோ இல்லை சாஃப்ட்வேரோ அந்த அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது க்ரியேட் பண்ணுறதும் அவங்க தான், அதாவது அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதும் அவங்க தான், அதை வந்து ரன் பண்ணுறதும் அவங்க தான். அண்ட் தென் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிபக்கிங் பண்ணுறதும் அவங்க தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, keeps the development process running smoothly by managing and regulating the programs. ஸோ இந்த க்ளவுட் இன்ஜினியர் ஜாப் ரோலுக்குள்ளே வரக்கூடிய another one thing வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் சொன்ன ப்ரோக்ராம் இதை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கணும். ஸோ அண்ட் தென் வந்து யார் மேனேஜ் பண்ணாலும் அதை வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் தே மஸ்ட் ஹாவ் அ ப்ரியர் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து முன்னனுபவம் இருக்குன்னு வச்சுக்கலேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் அவங்க கேட்குறாங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னா, இப்போ ஏதாவது சிஸ்டம் ஏதாவது க்ராஷ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக. அண்ட் தென் தே ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன். இது கொஞ்சம் டீப்பாக இருக்குது, அதை வேண்டாம். அண்ட் தென் டு ப்ரொடெக்ட் டேட்டா கான்ஃபிடென்ஷியல் தே யூஸஸ் க்ளவுட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ டேட்டாவை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் நம்ம க்ளவுடில் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் எல்லாமே வந்து
நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது. அண்ட் தென் க்ளவுட் இன்ஜினியர் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த பெஸ்ட் க்ளவுட் பார்ட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ யார் வந்து பெஸ்ட்டு கொடுக்குறாங்க, பெஸ்ட்டான ஒரு ரேட்லேயோ இல்லை பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுக்குறாங்க க்ளவுட் சர்வர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு, ஸோ அவங்கள நம்ம அசஸ் பண்ணி நம்ம வந்து பிங்க் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கம்பெனிக்காக. இது போக வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கில் இருக்குது, அதை நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ டேட்டா பேஸுங்கிறது என்ன, உங்கள் கம்பெனி டேட்டாஸை நம்ம வந்து க்ளவுட் இன்ஜினியர் சொல்லி நம்மக்கிட்ட அவங்க ஜாப்பை கொடுக்கும்போதே வந்து அந்த டேட்டா பேஸும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த டேட்டா பேஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கம்பெனியோட சீக்ரெட்ஸும் அதில் தான் இருக்கும். அண்ட் தென் கம்பெனியோட எம்ப்ளாயீஸோட டேட்டாஸும் அதில் அதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம எல்லாமே க்ளவுடில் கண்டிப்பாக சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ரிப்போர்ட்ஸ். ஸோ என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கோம், என்னென்ன அப்லோட் பண்ணல, இன்னும் என்னென்ன அப்லோட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட்ஸாக சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங் இஸ் அ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏதாவது கிராஷ் ஆகிற ப்ராப்ளமோ இல்லை ஹேங் ஆகிற ப்ராப்ளமோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணி வெளியே வர்றது, அதை எப்படி கேன்சல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துப்போம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்க்டாப் இன்ஜினியரு, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ஈஸியாக எடுத்து டெக்னிக்கலாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் இன் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டில் போய் படிப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸில் கோயம்புத்தூர், சென்னை மாதிரி இருக்கிற பெரிய ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்னால் ஓகே, பெங்களூர்னாலும் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மா ஏனாதானு வச்சுருப்பாங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் போய் போர்டு போட்டிருக்கிறதுக்காக நாங்கள் போய் படித்தா நமக்கு ஒர்த்தே இருக்காது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைனில் படிங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து ஜாப் வாங்குறாங்க. அவங்க அதை கற்றுக்கிறதுனால விதத்தில் தான் இருக்குது. அது வந்து எந்த வெப்சைட்டு எந்த இன்ஸ்டியூட்லாம் மேட்ரே இல்லை. ஸோ நான் இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் லேர்னிங், அண்ட் தென் சிம்பிள் லேர்ன், கோர்ஸா, உடாசிட்டி, ஸ்ப்ரிங் பீப்புள், எட்ரூக்கா, EDX, இன்வென்ட்ரெக், க்ளவுட் டெட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய கோர்சஸ். இதில் சம்திங் ஃப்ரீயும் இருக்கும், அண்டு இதில் வந்து பெய்டும் கோர்சஸ் இருக்கும். ப்ராப்ளமே இல்லை, படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதோட வெப்சைட்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் க்ளவுட் இன்ஜினியர். ஸோ குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு, பிகாஸ் இட் இஸ் அ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ். ஸோ அது கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் இருக்கலாம், ஐடியாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ஐடியில் இருக்கிறவங்க தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி அந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி அவங்க நாலேஜ் இருக்கும். இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒத்துக்கிற மாட்டேங்குது, செமினார் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செமினார் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ கூட சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி. ஸோ அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் கூட இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மேலே ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். பட் வந்து பார்த்தா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரணும்னா அவங்க வந்து கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும், நம்மளுடைய சொல்லி இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ். ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் அண்ட் ஐடி கோர்ஸாக இருந்தால் பெட்டர். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்க ஏதாவது மாஸ்டர்ஸில் ஏதாவது டிகிரி பண்ணுறாங்கன்னா அது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டிகிரியாக இருந்ததுனால ஓகே தான். அண்ட் தென் வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. நான் சொல்லி இந்த மாதிரி ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ படிக்கலாம் அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்டிஃபிகேட்காக. அண்ட் தென் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். என்ன தான் வந்து நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பட் சர்டிஃபிகேட்டோடு நம்ம போகும்போது அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஹையர் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனில் நான் வந்து ITCS தான் சொல்லியிருக்கேன். மற்றவங்களும் அப்ளை பண்ணலாம். நான் சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், எனக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிற கோர்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பிக் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா BTech in Computer Engineering, BTech in Information Technology, BTech in Computer Science, BTech in Computer Science and Engineering. ஸோ இந்த மாதிரி வந்து UG கோர்சஸ் இருக்குது. அண்ட் தென் PG கோர்சஸ், மாஸ்டர்ஸ் கோர்ஸ்னால் நீங்கள் சப்போஸ் BE டிகிரியோ BTech டிகிரியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MTechல பண்ணலாம், இல்லை ME கூட பண்ணலாம். MTech in Computer Engineering, MTech in Information Technology, MTech in Computer Science and MTech in Computer Science and Engineering.
இதில் மென்ஷன் பண்ணது போக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சிலையும் கூட வந்து சிஎஸில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. பட் ரேராக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அந்த கோர்சஸை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நெட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஃபார் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் டேட்டா பேஸ். ஸோ நாலேஜ் ஆஃப் டேட்டாஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் என்னென்னா நம்முடைய சொல்லியிருந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நாலேஜ் ஆஃப் டேட்டா பேஸ் கண்டிப்பாக தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில், அதாவது சிஎஸ்ஐடி சிலபஸில் கன்ஃபார்மாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், சிஎஸ்ஐடின்னு நீங்கள் எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. தென் வேறு என்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சம்டைம் வந்து நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து சிஸ்டம் அண்ட் பெஞ்ச் ஜாப் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்காக வந்து லினக்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி விஷயங்களும் உங்களோட வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட தெரிஞ்சிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா டெவ்ஓப்ஸ், அதாவது தனியாக ஒரு ஜாபே இருக்குது. பட் இந்த ஸ்கில்லும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கொஞ்சம். வேறு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், டேட்டா ரிலேஷன் அனாலிசிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த ஸ்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸை பற்றிலாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக நாலேஜ் தெரிஞ்சிடும். பெருசாக ஒன்றும் இல்லை, குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுறது தான். இப்போ உங்களோட சாஃப்ட்வேர் வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் ஆஃப் க்ளவுட் இன்ஜினியர். என்ன டைப் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குது நம்ம கூகுளில் வெப்சைட், அதாவது ஜாப் போர்ட்டல் வெப்சைட்டில் நான் இந்த மாதிரி நம்ம போட்டு தேடினா ஜாப் கிடைக்குங்கிறது தான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் எந்தெந்த மாதிரி ஒர்க் இருக்குங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் டெவலப்பர். க்ளவுட் டெவலப்பர் டிசைன்ஸ் அண்ட் டெவலப் தி க்ளவுட் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் அதை சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் செக்யூர், அதெல்லாமே செக்யூராக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இட் இன்க்ளூட்ஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதனால தான் சொன்னேன், பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கனால க்ளவுட் டெவலப்பருக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஆர்கிடெக்சர். ஸோ க்ளவுட் ஆர்கிடெக்சர் வந்து என்ன? க்ளவுட் ஆர்கிடெக்ட் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஹூ டெவலப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சன். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் டு த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்க அப்ளிகேஷனும் அவங்க தான் வந்து கொஞ்சம் வந்து ஓவர் வியூ பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் இவங்க தான் வந்து மேனேஜிங் க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மானிட்டரிங் இதை கண்டினியூஸாக மானிட்டரும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ரிஸ்க் ஏதாவது இருக்கா, ஹேக்கர்ஸ் ஏதாவது ஹேக் பண்ணுறாங்களாங்கிறத மானிட்டரும் இவங்க தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ளவுட் நெட்வொர்க் இன்ஜினியர். க்ளவுட் நெட்வொர்க் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டுவர்ட்ஸ் ஒர்க் இன் போத் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்லேயும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஷூர் தட் மல்டிபிள் பீப்புள்ஸ் அண்ட் ஹூ ஆர் ஆக்சசிபிள் டு தி ஷேர்ட் ரிசோர்ஸஸ். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம காமனாக வச்சோம்னா சர்வரில் போட்டு வச்சு அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சேஃபாக இருக்கா, செக்யூராக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பிகாஸ் ஒருத்தங்க ஏதாவது வைரஸை போட்டால் கூட இன்னொருத்தவங்களுக்கு அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து க்ளவுட் நெட்வொர்க் இன்ஜினியர் தான் பார்த்துப்பாங்க. மொத்தமாக நெட்வொர்க் மெயின்டெனன்ஸே அவங்க தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே வந்து வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கிராஷ் ஆச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஹார்ட்வேர் திங்ஸும் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் சிஸ்டம் இன்ஜினியர் ஜாப் ரோல் தான். ஸோ க்ளவுட் சிஸ்டம் இன்ஜினியர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆர் டிப்ளாயிங் அண்ட் சப்போர்ட் த சொல்யூஷன் அட் தி டேட்டா சென்டர்ஸ். ஸோ டேட்டா சென்டர் நம்ம சொல்லியிருப்போம், டேட்டா என்ட்ரி ஜாப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ளவுட் சிஸ்டம் இன்ஜினியர் இருப்பாங்க. ப்ளஸ் ஐடி கம்பெனிஸில் இருப்பாங்க, மோஸ்ட்லி அங்கே இருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. அண்ட் தேர் ஒர்க்லி க்ளோஸ்லி வித் த டீம் அண்ட் என்ஷூர் தட் க்ளவுட் சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் அண்ட் மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர், நம்ம சொல்கிற டேட்டா சென்டர் இல்லை, இது வேறு டேட்டா சென்டர். இட் மீன்ஸ் டேட்டா பேஸ்ன்னு தான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த டேட்டா பேஸுக்கு தனியாக ஒரு டேட்டா சென்டர்னு சொல்லி ஒரு கம்பெனியில் இருக்கும். அந்த டேட்டா சென்டர் இது டேட்டா என்ட்ரி போடுறதில்ல, சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர். இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி மீன்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன், நெட்வொர்க் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரியே வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸுக்கு தனியாக இந்த இன்ஜினியர் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கான தேவையான ஸ்கில்ஸ் இந்த ஜாபுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஜாப்பை பற்றி சொல்லிட்டோம். இந்த ஜாப் எந்தெந்த கம்பெனிஸில் இருக்கும், எந்தெந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்குங்கிறத சொல்லணும்ல.
ஸோ அதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ க்ளவுட் இன்ஜினியர் ஒர்க்ஸ் இன் ஐடி ஃப்ரம் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஐடியில் தான் மோஸ்ட்லி க்ளவுட் இன்ஜினியர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஐடின்னு சொல்லக்கூடிய எம்என்சி கம்பெனிஸ்லன்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ப்ரொவைட்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். அங்கே தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் எல்லாம் அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் சம் ஆஃப் தி டாப் ரெக்ரூட்டர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து க்ளவுட் இன்ஜினியர் பேஸ் பண்ணி டிபெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் க்ளவுட் இன்ஜினியர் யூஸ் பண்ணிக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் அ நெட்வொர்க் பேஸ்டு கம்பெனி நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே. அண்ட் தென் டேட்டா பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. பிகாஸ் அமேசான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இது வந்து டேட்டா பேஸ் கம்பெனி. அண்ட் தென் VMware, அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் தென் வேறு என்ன, சிஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் பேஸ்டு கம்பெனி. ஸோ எல்லாமே இது மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே டாப் மோஸ்ட் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் க்ளவுட் இன்ஜினியர் ஆகினீங்கன்னா உங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 1 lakh மேலே வரும், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பீப்புளாக இருந்தாங்கன்னா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி ஜாப் ரிலேட்டட் டு தி க்ளவுட். ஸோ எந்தெந்த மாதிரி ஜாப் வந்து இந்த க்ளவுட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன், ஐடி டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போனாவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆல்சோ இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட் அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து கம்ப்யூட்டர் மொபைல் டிஸ்கில் வந்து டிவைஸில் வந்து ஒர்க் பண்ணணுன்னா ஸோ இவங்க தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பக்ஸோ இல்லை அதில் இருக்கிற எரர்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா பேஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடுங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்மாக தேவை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கவங்க, இந்த நாலேஜ் இல்லாதவங்க ஜாப் ஒன்ஸ் போனதுக்கப்புறமா சப்போஸ் இன்க்ரிமெண்ட்டுக்காகவோ இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி படிங்கன்னு சொல்லி ஐடி கம்பெனியை ரெக்ரூட் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்து அவங்களே அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வச்சு வீக்கெண்ட் படிக்க வச்சு உங்களை வந்து அந்த ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலாம் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். சப்போஸ் எனக்கு வந்து நானே ஓனாக படிச்சுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே படிச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஜாப் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் போவீங்க. மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் ஃப்ரெஷ்ஷராக ஜாப்புக்கு எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் சின்ன கம்பெனிஸில் எடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கம்பெனிக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளவுட் இன்ஜினியர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த க்ளவுட் இன்ஜினியரிங் ஜாபில், அண்ட் தென் எந்தெந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜ் ஆஃப் க்ளவுட் இன்ஜினியர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் இன்ஜினியர் அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து டிமாண்ட் ஆஃப் எவ்ரி இன்க்ரீஸிங். ஸோ ஏன்னா இது இப்போ வந்து எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு, எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாபேஸும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸும் வந்து க்ளவுடில் தான் இருக்குது. இப்போ நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் வரது கூட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து க்ளவுடில் தான் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து க்ளவுடில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் வந்து அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு நம்மளோட வேர்ல்டில். அதனால் வந்து க்ளவுட் இன்ஜினியர் ஜாப் வந்து டிமாண்ட் ஆகிட்டே இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் ஹை. நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி பே ஸ்கேல் வந்து ஹையாக இருக்கும். நீங்கள் வந்து சின்ன கம்பெனி ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பெரிய கம்பெனிக்கு மூவ் ஆகும்போது, சுவிட்ச் ஆன் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வித் எவர் சேஞ்சிங் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த க்ளவுட் இன்ஜினியர் டு லேர்ன் த நியூ டெக்னாலஜி. ஸோ க்ளவுட் இன்ஜினியர் முடிஞ்சிட்டு நீங்கள் இந்த டெக்னாலஜியோட நிறுத்திக்க முடியாது. நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது டெக்னாலஜி வந்துச்சுன்னா நீங்கள் அதையும் படிச்சுக்கணும். அப்போ உங்களை வந்து ஜாபை சர்வே பண்ண முடியும். அண்ட் தென் this work is a tiresome and may involve the shift work. ஸோ இது வந்து ஒரு ஷிஃப்ட் டைப் ஆஃப் ஒர்க் தான். ஸோ கண்டினியூஸாக சில இடத்துல மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக அந்த ஜாபில் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இதை மென்ஷன் பண்ணல நான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேறு டாபிக் மூவ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் என்வரான்மெண்ட் ஆஃப் க்ளவுட் இன்ஜினியர். ஸோ ஒர்க் என்வரான்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் என்வரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் பேஸ்ட் ஒர்க்கர்னால அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் எதுவும் இருக்காது. சில டைம் மானிட்டரிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. தென் க்ளவுட் இன்ஜினியர் ஒர்க்ஸ் இன் ஆஃபீஸ் செட்டிங். ஸோ ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கில் அது மோஸ்ட்லி இங்கேயும் வெளியே போக மாட்டீங்க. இண்டிவிஜுவல்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆஸ் அ க்ளவுட் இன்ஜினியர் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ எந்தெந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். And then cloud engineer dedicates a significant amount of time to analyzing a company's existing infrastructure
அண்ட் டிசைனிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மூவிங் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் க்ளவுட் பேஸ்ட் சிஸ்டம். ஸோ ஏதாவது டிசைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ளவுட் பேஸ்ட் சிஸ்டம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணதாக இருக்கட்டும், நீங்களே முடிவு எடுத்துக்கிறது தான் மேட்டர். செக்யூர் சேஃப்டிங்கிறத விட சில இடத்துல வந்து டிசைனிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்களே வந்து சுயமாக யோசித்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். யாரும் உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ஆஃப் க்ளவுட் இன்ஜினியர். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஹை சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கும் இங்கே நான் வந்து ஃப்ரெஷருக்கான சேலரி மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஷ்னலுக்கான சேலரியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷருக்கான சேலரி வந்து சில கம்பெனிஸில் வந்து ஹை ரேட்டடும் கொடுக்குறாங்க. எனக்கு கொடுக்கலன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஃப்யூச்சர்லேயும் கொடுப்பாங்க, இல்லை இப்போவும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணியும் சில பேர் வந்து சேலரி கொடுப்பாங்க. இப்போது இதான் நியூ டெக்னாலஜி வந்திருக்கு, நீங்கள் அதை படிக்கலை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட்டில் எதுவும் பெருசாக போட மாட்டாங்க. இதோட ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து 12 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 15 லேக் வரைக்கும் கிடைக்குது. இது வந்து டாப் எம்என்சி கம்பெனியில் நான் போட்டிருக்கேன். இந்தியாவில் வந்து இந்த ஜாபுக்கு வந்து குட் ஸ்கோப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜாப் வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஜாப் சேலரியும் நல்லா அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா $2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து 30% க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேர் இது இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜாப் மீன்ஸ் இந்த டெக்னாலஜியில். ஸோ கண்டிப்பாக வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது.